வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கணேஷ். இந்த 3 நாள் நடந்த அட்ராசிட்டிஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் அது ரெண்டுத்தையும் பண்ணிவிடுங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு டீயை குடிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் தாங்க, வழக்கம் போல் நம்மக்கிட்ட வண்டி இல்லாதனால ரேப்பிடோ நண்பனை புக் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வேறு வழி இல்லைன்ட்டு அவரையும் புக் பண்ணிட்டேன். ஐ மீன் பைக்கை. அவர் என்னமோ கரெக்டான ரூட்டில் தான் போகணும் அப்படின்றதுக்காக மேப் எல்லாம் வச்சு கரெக்டாக கூப்பிட்டு போனார். ஆனால் நான் என்னமோ வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ கடையிலே இருக்காது, ஃபஸ்ட்டு இந்த போய் இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ், அதாவது கன்சியூமர் ஐட்டம்ஸை வாங்கிட்டோம் அப்படின்ட்டு நான் அனுப்பிச்சு விட்டாங்க. அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நேரம் என்னோட அம்மா சத்தா கடைக்கு வந்துட்டேன். வீட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில பசங்களாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கையில நம்மளும் இதே மாதிரி தானே ஒரு காலத்தில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ கூட நம்மளால அந்த மாதிரி விளையாட முடியும், ஆனால் முடியாது. அது ஏன்றது எனக்கே தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடை வெல்லாம் முடிஞ்சு நானும் அப்படியே வீட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நைட் டின்னரை முடிச்சுக்கிட்டேன். இதோட இந்த எபிசோட் 41 முடியுது. ஸோ அகைன் வெல்கம் பேக் டு மினி விலாக் எபிசோட் 42. காலையில் இருந்துச்சு ஒரு ஹெட் மசாஜ் ஒன்று போட்டுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அன்றைக்கி என்னமோ ஆயுத பூஜை அப்படின்றதுனால என்னையும் ஊர்லேருந்து வந்த தம்பியையும் மார்க்கெட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. ஆயுத பூஜை அப்படின்றதுனால நம்ம கடைக்கும் அதே மாதிரி பூஜை போடணும்ல. ஸோ அதுக்காக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அது வீடியோ எடுக்கல. இதுக்கிடையில பிரேக்கு பாவம் என் கூட சேர்ந்து இவனும் ஹெல்ப் பண்ணான். அவன் பண்ண வேலைக்கு பப்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். எங்கள் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் தான் இந்த மாதிரி மீட் பண்ணோம். அப்பன்ற போது அந்த மொமெண்ட்டை செரிஷ் பண்ணும் இல்லையா, அதனால ஃபேமிலியாக சேர்ந்து இட்லி ஷாப் படத்துக்கு போயிட்டோம். வேற ஒன்றும் இல்லை, நம்ம தனுஷனை நடிச்ச இட்லி கடை தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சிக்னேச்சர் போஸ், அதாவது தம்ஸ் அப், அது எப்படி காட்டணுன்றதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இந்த பசங்களுக்கு. அவங்களும் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலை எபிசோட் 43. எல்லாருமே நைட் லேட்டாக படுத்ததுனால காலையில் எந்திரிச்சதே லேட்டு. ஸோ அதனால கடையை திறந்ததும் லேட்டு. இதுக்கிடையில டிஃபனும் கட்டு. ஸோ அதனால இன்ஸ்டா மார்ட்ல போட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். நம்ம ஆர்டர் பண்ணது வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு போல. அவங்கள சுகர் கோட் பண்ணுறதுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிட்டேன். எனக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டேன். வந்தவங்க எல்லாரையும் ஊருக்கு அமுச்சு விட்டு நானும் கடைக்கு வந்து சேர்ந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட். அது எப்பயோ அந்த சீரிஸ் தான், ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த விலாகில் சந்திப்போம். மறக்காம நான் சொன்ன வேலை, அதாவது லைக், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. நானும் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். பை பாய்.